வணக்கம். தொடர்ந்து அதிமுக செய்திகளா போடுற அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 1 வீடியோவோ, 2 வீடியோ தான் போடுறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிகமான சர்ச்சையான கருத்துக்கள் உள்ள கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதிமுக தான். 2வது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அதிகமாக பார்க்குறது அதிமுக செய்திகள மட்டும் தான். மீதி செய்திகளும் போடுறோம். ஆனா யாருமே பெருசா பார்க்குறதில்ல. அதனால போடுறதில்ல. மத்தபடி ஒண்ணும் அதிமுக மேல எந்த வருத்தமும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக வச்சு செயல்பட்டாருன்னா, திமுகவுக்கு மாற்றா திமுக அதிருப்தி ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு வந்து கண்டிப்பா ஒருங்கிணைந்த அதிமுக வந்து திரும்பவும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தில அப்படியே மிதக்குறாரு அப்படிங்கிற ஒரு கோவம் மட்டும்தான். அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள பத்தி பேசுறோம். மத்தபடி அதிமுகவுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு. போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றாரு. அதிமுக வந்து கூட்டணி கட்சிகள் நம்பி இல்ல. கூட்டணி பலத்தோட அதிமுக தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அதிமுக வந்து மக்கள் விரும்புறாங்க. மக்கள் வந்து கண்டிப்பா ஒரு மாற்று அரசியல வந்து திமுகவுக்கு மாற்றா வந்து அதிமுகவ இந்த தடவ ஆட்சியில அமர வைப்பாங்க அப்படின்னு பேசுறாரு. கூட்டணி பலம் வேணாம், கூட்டணி கட்சிகளோட ஆதரவு தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதுக்காக கூட்டணி கட்சிகளோட கெஞ்சுறாரு? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி பலமா இருக்கு. அந்த கூட்டணி பலத்தில தான் திமுக வந்து தொடர்ந்து ஆட்சி அமைக்குது அப்படிங்கிற மாரி கூட்டணி கட்சிகள ஒரு பிளவுபடுத்துற ஒரு எண்ணத்தில சொல்லிட்டே இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை. கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சி அதிகாரத்தில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு புகைச்சல் இருக்கு. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் லோகேஷ்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு 117 தொகுதிகள குடுங்க அப்படின்னு வந்து திமுகவோட வந்து கேட்குறாரு. அப்படி கேட்டா திமுகனால குடுக்க முடியுமா? 117 தொகுதிகள வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்க முடியுமா? ஆனா ஒதுக்குன வரலாறுகள் இருக்கு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி தான் ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதேபோல வந்து திமுக யார காங்கிரஸோட மாநில தலைவரா போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திமுக நிர்ணயிக்குது. செல்வ பெருந்தகை வந்து மாநில தலைவரா நியமனம் பண்ணணும் அப்படின்னு வந்து திமுக முடிவு பண்ணா, அது காங்கிரஸ் மேலிடம் வந்து செயல்படுத்தி குடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு? பாஜகவோட கூட்டணி வச்சாரு. கூட்டணி வைக்கும்போதே ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அண்ணாமலைய வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும்னு சொல்லி. அப்ப இவரு வச்சா வந்து ரத்தம். அடுத்தவங்க வச்சு வந்தா தக்காளி சட்னியா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்கு. இவரே வந்து பாஜகவுக்கு அந்த டிமாண்ட் தான் வைக்கிறாரு. மாநில தலைவரா நயினா நாகேந்திரன் வரணும்னு சொல்றாரு. அப்படி வந்தா தான் நான் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவேங்கிறாரு. ஆனா இவர் வந்து என்ன செய்றாரு, காங்கிரஸ்ல வந்து யார் மாநில தலைவரா வரணுங்கிறத திமுக டிசைட் பண்ணுது. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அதேபோல 117 தொகுதிகள் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா? அவங்க கட்சிக்குள்ள ஆலோசனை பண்ணியிருப்பாங்க. அவங்க கட்சி தொண்டர்களையும், நிர்வாகிகளையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசலாம். கே.எஸ். அழகிரி, ராஜேஷ்குமார் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாமே வந்து இத தான் சொல்றாங்க. எங்களுக்குள்ள வந்து ஆட்சி அதிகாரத்தில பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில வந்து டெல்லியில வந்து தமிழ்நாடு, பீகார், மேற்கு வங்காளம் சட்டமன்ற தேர்தல் தொடர்பா ஒரு டிஸ்கஷன் ராகுல் காந்தி தலைமையில வந்து இருந்துச்சு. எல்லா மாநிலத்தில இருக்கிற மேலிட பொறுப்பாளர் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதில இயல்பா பேசும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆச்சு. இன்னமும் வந்து அதே சூழ்நிலை தான் இருக்கு. நம்ம ஆட்சி அதிகாரத்தில உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு. 2006ல வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா, திமுக தனி பெரும்பான்மையா ஜெயிக்க முடியல. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா சோனியா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கலைஞருக்கு வந்து வாழ்த்து சொல்லி ஒரு ஃபோன் போட்டு வாழ்த்து சொன்னாங்க. வாழ்த்து சொல்லும்போதே வந்து அவர் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னார். தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாரி அவர் பேசினார். சோனியா காந்திட்ட பேசியிருக்காரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து சோனியா காந்திட்ட சொல்லல. கூட்டணி ஆட்சி வேணாம். அது தேவையில்லாத பிரச்சனைகள உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோனியா காந்தி அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதேபோல பாமகவும் வந்து ஓகே அப்படிங்கிற மாரி தானா வெளிய போய் ராமதாஸ் வந்து கலைஞருக்கு வந்து ஆதரவு குடுத்தாரு. இப்படி எல்லா விஷயமும் நடந்தது. அன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து திமுகனால ஆட்சி அதிகாரத்தில உட்கார்ந்திருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு சோனியா காந்தி விட்டு குடுத்தாங்க. விட்டு குடுத்த ஒரு காரணத்தினால அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கலைஞர் வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு லீடர். அந்த லீடர வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேணாம். அவங்க கேட்கிறத நம்ம செஞ்சு குடுத்துருவோம். அவங்க திமுக ஆட்சி மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா வந்து தொடர்ந்து என்ன சொன்னாங்க, மைனாரிட்டி திமுக ஆட்சி, மைனாரிட்டி திமுக ஆட்சி அப்படிங்கிற மாரியே பேசினாங்க. தொடர்ந்து அவங்க விமர்சனம்லாம் வச்சாங்க. ராமதாஸும் வந்து சில சமயத்தில வந்து கலைஞருக்கு எதிரா வந்து சில அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து அப்ப கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருந்தது. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சோனியா காந்தி கொஞ்சம் அப்படி சவுண்ட் விட்டுருந்தாங்க அப்படின்னா, கலைஞர்னால ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது. கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். இல்லைன்னா ஆட்சி அது அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இதுக்கு இடையில அதிமுக எதையாவது கொலாப்ஸ் பண்ணி கட்சிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து
ஜெயலலிதா திரும்ப ஆட்சியில் உட்கார்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட வந்து பீட்டர் அல்போன்ஸு, சுதர்சனம் இவங்க 2 பேருக்கும் அமைச்சர் பதவி தரலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து யோசனை பண்ணார் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. அதோடு சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு கட்சிக்குள்ளே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் எந்த விதமான ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1980 எம்ஜிஆருக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு தேர்தலை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து 112 தொகுதி தான், காங்கிரஸுக்கு 114 தொகுதிகளில் போட்டி போடுறதுக்கு திமுக வந்து ஒப்புதல் கொடுத்துச்சு. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக விட அதிகமாக காங்கிரஸ் தான் தொகுதிகளை வாங்கி தமிழ்நாட்டில் தேர்தலில் நின்றுச்சு. ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்தில் வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பெருசாக வளர்ச்சியான மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே மேலிட பொறுப்பாளர்கிட்ட புலம்பி தள்ளியிருக்கிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில். புலம்பி என்ன பண்ணுறது, கட்சியை வளர்த்துருக்கணும்ல, காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லி தெருவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. இப்போ இருக்கிறாங்களான்னு தேடணும். அப்படி வந்து ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு கட்சியில் எந்த விதமான செயல்பாடுகளும் வச்சு இல்லாமல் நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி திமுக வந்து நல்லா வளர்ந்துருக்குது. திமுகவோட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. திமுக கூட்டணி ஆட்சிக்கு இனி சம்மதிக்காது. அன்றைக்கி கலைஞர் இருந்த காலகட்டம் வேறு. அன்றைக்கி கலைஞர் எதிராக இருந்த ஆளுமைகள், மிகப்பெரிய ஆளுமைகள் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க போன்ற ஆளுமைகள் இருந்தாங்க. அதனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் வேறு களமாயிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக, திமுக இதை தாண்டி பார்த்திங்கன்னா தாவேகா அப்படின்னு விஜய் வேற உள்ளே நுழைஞ்சிட்டார். கண்டிப்பாக இவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாமல் திமுகவுக்கு போனால் கூட அவங்க வந்து என்ன செய்வாங்க, கண்டிப்பாக வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. எதிர்கட்சியாக கூட நான் இருந்துட்டு போயிடுறேன், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு வேறு யார் வேணாலும் ஆட்சி அமைச்சிட்டு போட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தனித்த ஆட்சி அப்படிங்கிறதுல ஒரு கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமி பேசுனதில் என்னென்னா, அவர் வந்து காங்கிரஸ் கட்சி இப்போயே வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்குள்ளே குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்களேன், இது வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சத்துக்கு வரும்போது கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து இருக்குது, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. திமுக தரப்பில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது கலைஞர் காலகட்டம், அன்னைக்கு இருந்த ஆளுமை வேறு. இன்றைக்கி சிஎம்ஆர் யார் இருக்கா, முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார், அவருடைய ஆளுமை வேறு. இன்றைக்கி கட்சி பணிகளை வந்து செயல்படுறதில் திமுகவை அடிச்சுக்க முடியவே முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னா அவர் மட்டும்தான் பிரச்சார களத்தில் இருக்கிறார், அவர் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறாரு, அவர் மட்டும்தான் தொகுதிக்குள்ளே போகிறாரு. வேறு யாருமே பெருசாக பிரச்சாரம் பண்ணலை. அதிமுக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரிகிறாங்க. தலைவர்கள் மட்டும்தான் இப்போ பிரச்சாரமே பண்ணுறாங்க. தாவேகால கூட விஜய் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறாரு, பெருசாக யாருமே பண்ணல. திமுக அப்படி இருக்குதா? திமுகவில் அடிமட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நுங்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர். அதனால் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் போய் பேசு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இரு. திமுக வந்து மக்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டே இருங்க. திமுக வந்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, எல்லாருமே செயல்படணும். இன்றைக்கி கூட ஸ்ரீவில்லிபுத்தூரில் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். இப்படி வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கட்சியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அசராமல் உழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். இதுதான் வந்து திமுகவோட வெற்றிக்கான காரணம். இதை வந்து எப்படி வந்து காங்கிரஸ் வந்து இல்லை எங்களுக்கு 60 வருஷமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்டு நாங்கள் சீட்டை உடச்சிட்டு போவோம், இல்லை கூட்டணியை உடச்சிட்டு போவோம். எங்கே போவீங்க? தாவேகாவுக்கு தான் போவீங்க. தாவேகாவே வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுப்பாங்க, போங்க நின்றுங்க, ஜெயிச்சு நீங்கள் ஆட்சியில் உட்காராந்தா கூட்டணி ஆட்சியில் உட்காந்துக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சிஎம் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது, தனித்து தான் நாங்கள் ஆட்சியில் உட்காருவோம். கூட்டணி ஆட்சி அமைஞ்சாலும் திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இது 2021 காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்தாங்க, ஆனாலும் ஒன்றுமே செய்ய முடியல. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாரு, வேறு யார் சொல்ல போகிறா? திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே எதுவுமே இல்லை. ராகுல் காந்திகிட்ட கூட தமிழக மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. பேசுனதில் அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்குமே ஒரு நெருக்கம் இருக்குது. காங்கிரஸோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ போய் நம்ம ஸ்டாலின்கிட்ட கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. அவங்க கொடுக்குற சீட்டு 25 கொடுக்குறாங்களா, வாங்கிக்கிட்டு நின்று ஒரு 10-15 ஜெயிச்சோமா, எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டோமா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
இதை விட்டுட்டு நம்ம வேறு கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கே கொண்டு போய் அங்கே இருந்துட்டு இருக்கிற தொகுதிகளையும் இழந்து வாக்கு சதவீதத்தை குறைச்சிட்டு என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா திமுகவோட கூட்டணி வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து வாங்க நம்ம தாவேக்காவோட போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம், தாவேக்காவோட வந்து கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் சிஎம்மை பொறுத்த வரைக்கும் அதிலெல்லாம் துளி கூட அவர் வந்து அழட்டிக்கவே இல்லை. இருந்தால் போங்க, யார் போனாலும் பரவாயில்ல, என்னையை பொறுத்த வரைக்கும் திமுக ஓட்டுகளை நம்பி இருக்கு, திமுக ஓட்டு வந்து யாருக்கும் போகாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பொதுவாக இருக்கிறவங்க இருக்காங்கள்ல, நார்மல் பீப்புள், அவங்க தான் திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டுகள் வந்து எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இந்த தடவை அது கூட சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி இதை தான் அவர் பிரச்சார கூட்டங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, பாருங்கள் விரைவில் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.